ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சாஃப்டான ஒரு ஸ்வீட் போண்டா எப்படி செய்யலான்றது பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் ரவை, அதே 1/4 கப் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. நமக்கு ரவை ஊறி வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை எடுத்து அப்படியே மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, கூடவே 1 பிஞ்ச் உப்பு, அப்போ தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட பேக்கிங் சோடா அது 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காய் நல்லா ஒரு வாசனைக்காக எடுத்துகிட்டு, இது டேஸ்ட் வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. அந்த ஸ்வீட்டே போதுங்க. அது கூடவே 1/4 கப்பு பால் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு சட்டுன்னு போண்டா செய்யணும்னா இந்த மாதிரி ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் நல்லா ஹையில் காஞ்சி வந்திருக்கு. இது மீடியம் சைஸில் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போண்டா போட்டு எடுத்துகிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்படியே திருப்பி விட்டுருங்க. நமக்கு சூப்பராக சாஃப்டான போண்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போது சூப்பராக சாஃப்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நாம் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் போண்டா ரெடி பண்ணிட்டோம். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த போண்டா செய்யறது நமக்கு மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் தாங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரவை மட்டும் ஊறத்துக்கு 5 நிமிஷம் ஆனால் போதுங்க. அதுக்கப்புறம் போண்டா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். பிடிச்சிருந்தா நம்ம ATN மகி சேனலை போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.